அடுத்து 44. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிசாசு ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்றது? பாருங்க, இருக்க கையில் வச்சிருப்பீங்க. நானே ஏழை, வறுமை, எனக்கே புருஷன் இல்லை, இதை கையை விட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன கதி ஆகுமோ, எது கதி ஆகுமோ, இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்கறது யாரு? பிசாசு. நான் சொல்கிறேன், தேவனை நம்பி நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நாளை 2 காசு இல்ல, அம்மிக்கு குளிக்கு சருந்து விழும்படி தேவன் அளந்து உங்கள் மனிதன் மடியிலே கொட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க ஆபிரகாமை போய் பார்த்தீங்களா, வாசித்து பார்த்தீங்களா தெரிஞ்சிடும். இப்ப பேர் அவனுக்கு பொம்மவித்துவம் இல்லை, பேரு சீமான். வேதத்தை வாசிக்கும் போது வேற மாதிரி பார்க்கணும் இல்லையா? நிறைய பேர் பாருங்க, கவர்மெண்ட் வேலை இருந்தா கூட நான் கொடுத்துருவேன் சர்ச்சுக்கு. நான் என்ன சொல்றேன், கொடுக்கவே வேணாம் நீன்றேன். இந்த மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு இழுக்கும் போதே வேண்டாம் அப்படின்றேன். இந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்காக, வாழ்க்கைக்காக, சாப்பாட்டுக்காக வச்சிருந்தது எத்தனை காசு தான்? சில பேரெல்லாம் பாருங்க, சின்ன வயசுல படிக்கும்போது சொல்லுவாங்க, காந்தியை குறித்து சில ஒரே லைன்ல சொல்லியிருப்பாங்க, விரிவான கட்டுரை வரைக அப்படின்னு ஒரே லைன்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேராவை எழுதணும். நிறைய பேர் பாருங்க, அந்த இல்லாத குறித்து பெருசா என்ன பண்ணுவாங்க, பைபிளை விட பெருசா பேசுவாங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா இப்படி அப்படின்னு. நான் அதான் நினைச்சுக்கிறது, உங்களுக்கு தெரியுமா இது? அப்ப யோசிக்கணும், என்னிடத்தில் இருப்பது என் உயிர், என் குடும்பம், எனக்கு இருக்கிற வேலை, என்கிட்ட இருக்கிற இந்த 2 காசு, இதெல்லாம் அவர் இல்லாமல் வரல. அதனால உன்னை காட்டிலும் இது பெரிதில்லை என்பதை அந்த வேலை விதவை அங்கே நிரூபித்தாள். காசா பணமா, பணமா இயேசுவா என்று வரும் பொழுது அங்கே அந்த அம்மா முடிவெடுத்தாங்க, இதை காட்டிலும் என் தேவன் எனக்கு 1000 மடங்கு பெருசா கொடுப்பாரு. நான் சொல்றேன், ஒரு சின்ன பையன் 2 மீனும் 5 அப்பமும் அவன் கையிலே இருந்துச்சுன்னா அது பெருகி இருக்காது. என்றைக்கு அந்த 2 மீனும் 5 அப்பமும் தேவனுடைய கையில போச்சோ, அவன் கையில இருக்க வேலை இது அப்படியே தான் இருக்குது. ஆனா கையை விட்டு கை மாறின உடனே சொல்றாரு, 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதம் 12 கூட நிறைய எடுத்து கரங்களை தட்டி தேவனை